தினமொரு வசனம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே. எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். பழைய ஏற்பாட்டில் யோசபாத் ராஜா தேவ ஆலோசனையின்படி கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடி ஒரு பெரிய படையை வென்றான். இதனை வாசித்து உற்சாகமடைந்த ஒருவர் அதற்கு பின்பு எந்த ஒரு பிரச்சனையாயினும் கர்த்தரை பாடி துதிப்பதற்கே அதிக முக்கியத்துவம் செலுத்துவார். யார் எந்த பிரச்சனையை சொன்னாலும் பயப்படாதிருங்கள், யோசபாத்தை போல பாடி துதியுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்பார். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் இது ஒரு சரியான வழி அல்ல. பவுலும் சீலாவும் போல எந்த ஒரு பிரச்சனையின் நடுவிலும் கர்த்தரை துதித்து பாடுதல் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவமே. ஆயினும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் துதித்து பாடுதலையே தீர்வாக எண்ணிவிடக் கூடாது. பெரிய ஒரு படை யோசபாத்திற்கு எதிராக வந்தபோது தேவன் துதித்து பாடச் சொன்னார். ஆனால் தாவீதுக்கு எதிராக பல யுத்தங்கள் வந்தபோது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் வேறு. கிதியோன் மீதியானிய படைகளை எதிர்க்க சென்றபோது தேவன் கொடுத்த வழிநடத்துதல் வேறு. யோர்தானை கடப்பதற்கும் எரிகோவை கடப்பதற்கும் தேவன் காட்டிய வழிகள் வேறு. எனவே அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே விதமாக பார்த்து ஒரே விதமான வழியில் தீர்வை தேடக்கூடாது. எல்லா பிரச்சனைகளும் ஒரே ரகமானவைகள் அல்ல. தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை கடந்து செல்ல வேறு வேறு வழிகளை காண்பிக்கின்றார். எனவே தற்போதுள்ள பிரச்சனையை கடந்து செல்ல தேவன் காட்டும் வழி என்ன என்பதை தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையிலேயே யோசிக்க வேண்டும். சில பிரச்சனைகளுக்கு நம்மை நாம் சரி செய்வதே சரியான தீர்வாக இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு பிறரோடு நாம் ஒப்புரவாகுவதே தீர்வாய் இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு கர்த்தருடைய சரியான வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணிப்பதே நாம் செய்ய வேண்டியதாய் இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு நம்மை தாழ்த்தி பொறுமையோடு காத்திருப்பதே தேவன் தரும் ஆலோசனையாய் இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு நாம் இன்னும் இடைவிடாமல் ஜெபித்து விசுவாசத்தோடு காத்திருப்பதே தேவையாக இருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.